ரமேஷ், இதற்கு முன்பு வந்த நேரலையில் நீங்க நின்றிருந்த அதே ஏடிஎம் மையம் மூடப்பட்டதை நேரடி காட்சியில் நம்ம பார்த்தோம். தற்போது எந்த இடத்துல இருக்கிறீர்கள்? அங்க இருக்கும் நிலவரம் என்ன? ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு வங்கி ஏடிஎம்மில் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஜஸ்டின் உங்களுக்கு காட்டி பெற்றுக் கொண்டிருக்கிறார். இங்க இரவு 11 மணிக்கு மேல இது போன்ற ஏடிஎம்களில் கூட்டம் இருப்பதை நம்மால் இப்போதுதான் பார்க்கப்படுகிறது. சென்னையில் கூடிய பெரும்பாலான ஏடிஎம்களில் இதுதான் நிலைமை. குறிப்பாக 2 விதமான கூட்டம் இருக்கிறது. ஒன்று, ஏடிஎம்களில் 100 ரூபாய் தாள்களை செலவுக்காக எடுப்பவர்கள். மற்றொரு தரப்பினர் 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களை சிடிஎம் என்று சொல்லக்கூடிய கேஷ் டெபாசிட் மெஷின் அந்த பகுதியிலே தங்களிடம் உள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை போடுவதற்காக இருக்கிறார்கள். இங்குதான் சில இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் அந்த சிடிஎம் மெஷின்ல பணம் முழுவதும் நிரம்பி விட்டதால் பழுது அடைந்து விட்டு அது மூடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது இந்த 11 மணி அளவில் கூட காத்துக் கொண்டிருக்க நம்மளும் பேசலாம். சார், எதுக்காக நீங்க ஏடிஎம்ல காத்துட்டு இருக்கீங்க? இப்போ 2000 தான் நாங்கள் இன்னைக்கு வச்சுட்டு இருக்கோம். திடீர்னு இதுமாரி ஒரு சிஸ்டம் சொன்னதுனால நாங்கள் ஒரு 400 தான் எடுக்க முடியுது. 400 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சார், நான் சங்கீதா ஹோட்டலில் ஒர்க் பண்ணேன் சார். இப்போ என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு. இப்போ நான் அது என்ன பண்ணணும்னு தெரியல. பேலன்ஸ் போடணுமா இல்லை போடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நீங்க எதுக்காக இப்போ கடையில தான் சார். இல்ல, இந்த திட்டத்தை மத்திய அரசுடைய திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல திட்டமா இருந்தா கூட இப்போ உடனே பேசிக்கா நம்ம பாதிக்கிறோம் சார். நாளைக்கு மேரேஜ் வச்சிருக்காங்க, என்ன பொருள் வாங்க முடியல, எல்லாம் நம்ம பேங்க்ல போட்டு தான் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணலாம். போடாம கேஷ் வச்சுல என்ன பண்ண முடியும்? இப்ப பெரிய பாதிப்பாயிடுச்சு. நமக்கு டைம் கூட கொடுக்கல. டைம் கொடுத்தா கூட அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் டெபாசிட்டா பண்ணிருக்கலாம். அது கூட வாய்ப்பு கொடுக்காம போயிட்டாங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எதுக்காக இப்ப ஏடிஎம்க்கு வந்திருக்கீங்க? நாங்க இங்க பக்கத்துல தான் இருக்கோம். இங்க இப்ப 100s எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த மத்திய அரசுடைய இந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு சடன் டிசிஷன், ஆனா குட் டிசிஷன். இதனால பிளாக் மணி நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதாவது மிக்ஸ்டு ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடிய வரவேற்பும் இருக்கிறது, எதிர்ப்பும் இருக்கிறது. உடனடியாக அறிவித்து விட்டார்கள் என்ற ஒரு ஆதங்கமும் இருக்கிறது. பெட்ரோல் பங்குகள்ல மாத்திக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பு இருந்தது. ஆனால் பெரும்பாலான பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டிருக்கின்றன. அவர்கள் ஒலிபெருக்கி மூலியமாகவே அறிவித்தார்கள், நீங்கள் 100 ரூபாய் கொடுத்தால் மட்டும்தான் நீங்களது பெட்ரோல் போட முடியும், டீசல் போட முடியும். 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்கள் நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று கட்டளைகளாம் பிறப்பித்தார்கள். அங்கே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டன. ஏடிஎம் மையங்களில் பணம் தீர்ந்து விட்டதால் சில ஏடிஎம் மையங்கள் மூடப்பட்டன. நாம் இருக்கக்கூடிய ஒரு சில ஏடிஎம் தான் இன்னமும் இருக்கு. சில இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. வழக்கத்திற்கு மாறாக சென்னையில் 10 மணிக்கு மேல் கூட சில கடைகள் திறந்திருக்கும். முக்கியமான வணிக வளாகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த டிரான்சாக்சன்ல எப்படி வாங்குறதுன்றது அவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டதனால பெரும்பாலான அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. செம்மல், ரமேஷ், அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் நாம் கூடுதலாக ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த அறிவிப்பு வெளியாகி 2.5 மணி நேரங்கள் தான் கடந்திருக்கின்றன. இது பற்றிய தெளிவான விஷயங்கள் அங்க இருக்கிற மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா? நீங்க மட்டும் இல்ல, களத்தில் இருக்கிற எல்லா செய்தியாளர்களும் அந்த தகவலை பதிவு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் கேளுங்கள், அவர்களுக்கு இந்த அறிவிப்பு பற்றிய முழு விவரங்கள் வந்திருக்கின்றனவா, காலக்கெடு குறித்த விவரங்கள் எல்லாம் தெரிந்திருக்கின்றனவா? அப்படி தெரிந்து கொண்டால் எதன் மூலம் அவர் தெரிந்து கொண்டார் என்ற கேள்விகள் அந்த மக்களிடம் முன்வைங்க. ரமேஷ், நம்ம நேரடியாக அவங்க கிட்ட கேட்டலாம். சார், இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக இது என்று சொல்லியிருக்கார்கள், நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்த திட்டம் வரவேற்கத்தக்கது. இந்த திட்டத்தை நல்ல முறையில் செயல்படுத்தினா கவர்மெண்ட்டுக்கு நல்ல பெனிஃபிட். இன்கம் டாக்ஸ் கரெக்டான முறையில் ஃபைல் பண்ணுவாங்க. அதுபோல இது எல்லா மக்களுக்கும் பொருத்தமான ஒரு திட்டம். ஆனா இது சடனா அறிவிச்சது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். கருப்பு பணத்தை கொண்டு வருவதற்காக தான் இது போன்ற திட்டம் கொண்டு வருவதாக மோடி சொல்லியிருக்கார்கள். நீங்க இப்ப 11 மணி அளவில் ஏடிஎம் மையத்திற்கு வந்திருக்கு. எதுக்காக இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மத்திய அரசுடைய திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்க சொல்லுங்க சார், மத்திய அரசுடைய திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது இப்ப நல்ல திட்டம். நான் சொன்னது போல இது பிளாக் மணி கண்ட்ரோல் பண்ணும். ஆனா விவசாயிகள் ரொம்ப கிராமத்துல உள்ள ஒரு நாளுக்கு முன்னாடியே அறிவிச்சுன்னா கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் இது இல்லாம இருந்திருப்பாங்க. இப்ப திடீர்னு அறிவிச்சதுனால இப்ப இந்த டைம்ல நிக்க வேண்டியது. இது காலையில அறிவிச்சுன்னா இது இருந்திருக்காது. மிக எல்லாம் ஏடிஎம் எல்லாம் இது பண்ணிருப்பாங்க. இது திடீர்னு அறிவிச்சா மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க. எந்த பொருள் சொல்வது திடீரென்று அறிவித்து விட்டார்கள், நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறோம். சிலர் வரவேற்கிறார்கள், திடீரென்று அறிவித்துதான் பிரச்சனை என்று சொல்கிறார்கள். சிலர் முழுவதுமாக எதிர்க்கிறார்கள். இது போன்ற மிக்சடு ரியாக்ஷன் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. செம்மல்,